பரிதாபங்கள் சுதாகர் கோபியோட அந்த ஃபுட்டேஜ் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இஃப்தார் தொடங்கியாச்சு. இஃப்தாருக்கு இருக்கிற கிரேட்டஸ்ட் மீமே தமிழில் வந்து பரிதாபங்கள் தான். ஓகே, அதோட ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன தெரிஞ்சிச்சு? பிறை தெரிஞ்சிருச்சா? ஆரம்பிச்சுட்டா ரம்ஜான். ரம்தான் கரீம் இஃப்தார் பாக்ஸ் ஹெச்எம்ஆரோடது. ஹெச்எம்ஆர் டவுன் ஹால் வேறு மாதிரி ஆம்பியன்ஸு, ரூஃப் டாப்பு, அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ரம்ஜானுக்கு இஃப்தார் பாக்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் உள்ளே இருக்குது. வெறும் 349 சிக்கன். மட்டன் வந்து 399க்கு கொடுக்குறாங்க. இந்த ரம்ஜானுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இஃப்தார் பாக்ஸ். சொல்லும் போதே எச்சி ஊறுது. நோன்பு திறந்தாச்சு. நோன்பு திறந்த உடனே நம்ம அடுத்து மொதல் காரியமாக பாக்ஸை ஓப்பன் பண்ணி இஃப்தாரை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது தானே. 5 minutes later. வேற மாதிரி செம. ஃபஸ்ட்டு தொட்டு பார்க்குறப்போ பார்பிக்யூ மாதிரி தெரியுது. பார்பிக்யூவே தான். நோம்பு கஞ்சி, முட்டை மிட்டாய், ஃப்ரூட் சாலடு, சில்லி சிக்கன் 65, பேரிச்சம்பழம் தனியாக கொடுத்துருக்காங்க. சமோசா, மட்டன் சமோசா, ஷவர்மா, மினி ஷவர்மா, மட்டன் பிரியாணி பேர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஜூஸ் கையில் இருக்குது. ரைத்தா குருமா ரெடியாக இருக்குது. 10 வெரைட்டி வந்துருச்சா? எண்ணி பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 எஸ் இருக்குது. 11ஆவதாக உங்களுக்கு டிஷ்யூ பேப்பரும் ஸ்பூனும் கொடுத்துருக்குறாங்க. எப்பவும் நோன்பு திறந்த உடனே டேட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறது குட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்டார்ட் பண்ணுறேன். டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி சாப்பிடணுன்னா, இந்த டேட்ஸு உள்ளே எடுத்துருவீங்க. எடுத்துட்டு இந்த சீடு இருக்குது பாருங்கள். இந்த சீடில் ஒரு ஸ்கின் இருக்கும். இந்த ஸ்கின் இப்படி உளிச்சிங்கன்னா வருதா? அதைத்தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். செம சூப்பராக இருக்கும். அந்த சீடு, அந்த தோலில் நிறைய சத்து இருக்குதுன்னு எங்கள் அம்மா சின்னது அப்படி சொல்லி பழக்கிட்டாங்க. சூப்பர். பேரிச்சம்பழத்துக்கு அப்புறம் ரம்ஜான் வந்துட்டாலே நோம்பு கஞ்சி மாதிரி ஒரு முக்கியமான ஃபுட்டு வேறு எதுவுமே இல்லை. அதுலேயும் இவங்களோட நோம்பு கஞ்சி வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீலு. தூக்கல். நோம்பு கஞ்சியை பொண்ணுங்க தான் இப்படி குடிக்கும், பசங்க இப்படி தான் குடிக்கணும். உறிஞ்சு குடிக்கிறப்ப ஒரு சவுண்டு வருது இல்லையா? மட்டன் பீஸ் இருக்குது, கீமா, மட்டன் கீமா கஞ்சி, அதுவும் நோம்பு கஞ்சி. அடுத்து நம்ம ஹெச்எம்ஆரோட ஆல் டைம் ஃபேவரட் பிரியாணி. வேற மாதிரி. ஆனால் இந்த பிரியாணி இது மட்டும் வாங்கினாலே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 rupees வந்துடும். மட்டன் பிரியாணி அதோடு சேர்த்து 399க்கு வந்து இஃப்தார் பேக்கில் இவ்வளோ பிரியாணி குவான்டிட்டி வந்து வேறு மாதிரி. அது பயங்கர பல்காக வைப்பாங்க போல் இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குது. பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மாதிரி ஃபுல். ரொம்ப ஆயிலி இல்லை, அளவா எல்லாமே மசாலா எல்லாமே நீட்டாக
அல்டிமேட்டு. ஐயோ, மட்டன் பீஸை வந்து வேறு ஆப்ஷனே இல்லை, நான் கையில் தான் சாப்பிட்டு போல் இருக்குது. செம ஜூஸியாக இருக்குது, வெந்திருக்கு, செமையாக வெந்திருக்கு, பீஸ் பீஸாக வருதியா. அல்டிமேட். போ, வேறு எதுவுமே வேணுங்க, ஒரே ஒரு மட்டன் பீஸ் போதும். பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டேன்னா அடுத்தடுத்து என்ன இருக்குதுன்னே உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால அடுத்து மட்டன் குஸ்காவா, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா சிக்கன் 65. செம்ம சாஃப்ட்டுங்க, செம்ம சாஃப்ட். சின்னது, இது பேர் கீச்சிங்கும். கீச்சின்னு சவுண்டோடு சாப்பிடுங்களா. உண்மையாக 65 செம்ம டேஸ்ட்டுங்க. செம்ம வருது. கொஞ்சமாக ரைத்தா ஊற்றி சாப்பிடுவோம். நான் ரைத்தா ஊற்றி சாப்பிடாம இந்த சிக்கனோடு சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியலன்னா எனக்கு மனசாராது. ஃபுல்லாக தின்னு முடிக்காமல் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கே போக மாட்டேங்க. அது இன்னொரு ஐட்டம், நம்மளோட ஃபேவரேட்டான கிரேவி தால்ச்சா, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தால்ச்சா, அதுவும் ஹெச்எம்ஆரோட ஸ்பெஷல் தால்ச்சா. வித் சில்லி சிக்கன். என்னன்னாலும் சில்லி சிக்கனோட அந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்றது வந்து கிளாஸ். ஒரு பீஸ் எடுத்து போட்டுட்டு அதில் இது பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்போது வேறு லெவலு. எண்ணெய் விட்டால் சாப்பிட்டுட்டே இருப்பேன். பிரியாணி ஒரு தடவை அந்த சைடு போகுது, இந்த சைடு வருது. இந்த பேக்கில் என்னோட பவர் பேக்குங்க, கீமா சமோசா. வேற மாதிரி தெரியுதா உள்ள ஸ்டஃபிங்கு? செம ஸ்டஃபிங். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள ஸ்டஃபிங்கும் செம ஜூஸியாக இருக்குது. வேற ஆக்சுவலாக சேலடை வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அடுத்து போயிருந்துருக்கணும். இருந்தாலும் இப்போ சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லான சேலட், பப்பாளி, பம்கின், கிரேப்ஸு, தர்பூசணி, வேறு மாதிரி. சமீப காலமாக பல பேர்த்தோட ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிற ஷவர்மா. ஷவர்மா இல்லாமல் ஒரு நோன்பு திறக்கிற ஃபெஸ்டிவல் எப்படி? சான்ஸே இல்லை. அதுதான், அதுலேயும் இஃப்தார் பேக்கில் வர ஷவர்மா சொல்லவே வேண்டாம். இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஷவர்மா எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். ஷவர்மான்னு சொல்லி பேர் மட்டும் எழுதி வச்சிருந்தாலும் சாப்பிடுவேன்.
வேறு. கடைசியா பார்பிக்யூ. ஒரு குவார்டர் பார்பிக்யூ இருக்கு. பட் பார்பிக்யூ சூப்பராக இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னும் ஒரு ஐட்டம் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டை மிட்டாய். முட்டை மிட்டாய் கோயம்புத்தூருக்கு எப்போ வந்துச்சுன்னு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியலைங்க. இதெல்லாம் வந்து ஒரு நார்த் ஆர்காடு டைப் ஆஃப் ஸ்வீட்டு. கோயம்புத்தூருக்கு வந்து ரீசனாக தான் வந்துச்சு. பட் முட்டை மிட்டாய் வந்து பல பேர்த்தோட வீட்டில் வந்து ஆக்குபை பண்ணிருச்சு. ஃபுல்லாகிடுச்சு போல கிளாஸ். முட்டை மிட்டாய் தான். ஷேக் பிஃபோர் ட்ரிங்க் அப்படின்னு அதில் போடுற இருந்தாலும் நம்மளே குலுக்குவோம். செம சூப்பர் ஜூஸ். இந்த ப்ராடக்ட்டு வந்து இஃப்தார் பேக் எப்படி இருக்குன்னா ஓகே சூப்பராக இருந்துச்சு. அந்த 399க்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% வர்த் தான். மட்டன் சாப்பிட்டாச்சு. இனி என்ன அடுத்து நம்ம சிக்கன் சாப்பிட்றலான்னு நினைக்கிறப்போ சாப்பிட்ருவோம். சிக்கனும் வந்துருச்சு. சாப்பிட்ற வேண்டியது தானே. ஆனால் இந்த வீடியோவில் இல்லை, நாங்கள் தனியாக சாப்பிட்றோம்.